guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 43. எபிசோடு 42 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளாண்ட் பையனும் கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணும் இது ட்ரில் இல்லை நிஜமான அட்டாக்னு கத்துறாங்க. சுச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. எல்லாரும் உடனே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கோங்கன்னு அலறாங்க. அந்த பேரியர் உடஞ்சதுனால ஒரு பெரிய எனர்ஜி ஷாக் வேவ் கிரியேட் ஆகுது. அதோட பவர் எப்படின்னா தூங்கிட்டு இருந்த ஒரு பர்பிள் கலர் ஹேர் வச்ச பையன் கூட ரத்தம் கக்குறான். இன்னொரு ரூம்ல சின்ன கொம்பு வச்ச ஒரு ரெட் ஹேர் பொண்ணு ஏதோ பெரிய டேஞ்சர் வருதுன்னு சென்ஸ் பண்ணுறா. உடனே ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. எல்லாரும் வெப்பன்ஸ் எடுத்து ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. கீழே இருந்து பார்த்தா சிட்டியோட அந்த ப்ரொடக்டிவ் ஷீல்டு கண்ணாடி மாதிரி துண்டு துண்டா உடஞ்சி சதறுது. முன்னாடி அந்த டார்க்கான ஸ்கை தெரியுது. ட்ரிஷா ஸ்கையை பார்த்து செம பீதி ஆகுறா. அவளுக்கு நல்லா தெரியும் பேரியர் உடஞ்சிருச்சுன்னா அந்த டீமன்ஸ் எல்லாம் மோப்பம் பிடிச்சு உடனே வந்துடும்னு. செம ஷாக்கில் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது உன் கணக்கிலேயே இல்லையே டட்னு யோசிக்கிறா. கலவரத்துக்கு நடுவில் கண்ணில் ஒரு பேட்ச் போட்ட ஒரு பிளாக் ஹேர் பொண்ணு டக்குன்னு ஆக்ஷனில் இறங்கி அந்த வானத்தில் விரிசலை பார்த்து பாஞ்சு போகிறா. அந்த பொண்ணு அவளோட மொத்த எனர்ஜியும் ஒன்றா சேர்த்து ரெண்டு கையிலையும் ஒரு பவர்ஃபுல்லான கிரீன் கலர் லைட் எரியுது. ஏதோ பெரிய மேஜிக் போட ரெடி ஆகுறான்னு தெரியுது. ஒரு பெரிய கிரீன் எனர்ஜி பீம் ஃபயர் ஆகி அந்த உடையிற பேரியர் மேலே மோதுது. அதை ஒட்ட வைக்கவோ இல்லை உடையிற ஸ்பீடை குறைக்கவோ அவள் ட்ரை பண்ணுறா. காற்றுல மிதந்துக்கிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பேரை சத்தமாக கத்தி எல்லாம் நினச்சதை விட சீக்கிரமாக நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுறா. இந்த விரிசலை செம்ம பதட்டமாகவும் டவுட்டாகவும் பார்க்குறா. ஒருவேளை இதுவும் நம்ம ஹீரோ போட்ட ஸ்கெட்சாக இருந்தால் அவன் நிறைய பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அந்த விரிசல் விட்ட வானத்துக்கு கீழே ஒரு பெரிய கிளாக் டவர் கெத்தா நிற்கிது. அதோட முள்ளுங்க இன்னும் சுத்துறது. டைம் முடிஞ்சிருச்சுன்னு பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அந்த டவர் உச்சத்தில் ஒரு பெரிய பர்பிள் கலர் மேஜிக் சர்க்கிள் வந்து செம்மையா வைப்ரேட் ஆகுது. அட்டாக் பண்ணுறதுக்கான கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சிக்னல் கொடுக்குது. அந்த டார்க்கான மேஜிக் சர்க்கிளில் இருந்து கணக்கே இல்லாத அளவுக்கு டிராகன்ஸும் பயங்கரமான மான்ஸ்டர்ஸும் வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட சத்தம் வானம் முழுக்க கேட்டு ஒரு பெரிய ரத்த கலரி ஆரம்பிக்க போகுதுன்னு அலர்ட் பண்ணுது. கீழே கிரவுண்டில் மக்கள் கத்திக்கிட்டே ஓடுற அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கமாண்டர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. டேலியன் ஆர்டர்ஸை உடனே ஃபாலோ பண்ணி டிஃபென்ஸ் ரெடி பண்ணுங்கன்னு கத்துறாரு. இந்த பதட்டமான ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் உடனே உள்ளே போய் சேஃபாக ஒளிஞ்சிக்கோங்கன்னு ஆர்டர் பாஸ் ஆகுது. மான்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே பூந்துருச்சு. இப்போ பஸ்ட்டு வேலையாக அந்த புது ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றுறது தானே பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய கர்ஜன சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு மேசிவ் மான்ஸ்டரோட கால் தரையில் படார்னு இறங்குது. ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு என்ட்ரி கொடுக்குது. அவங்க முன்னாடி ஒரு பெரிய உருவத்தில் முரட்டுத்தனமான மசில்ஸோட எல்லோ கலர் ஸ்கின்ல தலையில் ஏகப்பட்ட ரெட்டான கண்ணோட ஒரு பீஸ்ட் நிற்கிது. அதோட ஷார்ப்பான பல்ல காட்டி மற்ற சின்ன டீமன்ஸுக்கு நடுவில் அது ஒரு மலை மாதிரி நின்று செம்ம டெரரான ஒரு சீனை உருவாக்குது. அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆள் அங்கே என்ட்ரி ஆகுறான். அவன் கையில் ஒரு பயங்கரமான பர்பிள் கலர் எனர்ஜி லோட் ஆகி இருக்கு. எப்படிடா எனிமி அட்டாக் பண்ணுற டைமிங்கை அட்வான்ஸாகவே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு அவன் முணுமுணுக்கிறான். அவன் வேற யாரும் இல்லை, டேலியன் தான். ஆண்டி ஹேர் பர்பிள் கலர் கண்ணு வச்ச ஒரு யங் பையன். அவன் ஒரு மாதிரி திமிரா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஆளை வம்புக்கு இழுக்கிறான். நீ என்ன மேஜிக் ட்ரிக்ஸ் வச்சிருந்தாலும் சரி என்னை வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு போர் அடிக்குதுன்னு சவால் விடுறான். அப்போ ப்ளூ கலர் கேப் போட்ட ஒரு பெரிய மான்ஸ்டர் வெறித்தனமாக கத்தி அட்டாக் ஆரம்பிக்குது. உடனே ஒரு பையன் காப்பாத்துங்கன்னு பதறி போய் கத்துறான். ஏன்னா கொடூரமான எல்லோ கலர் மான்ஸ்டர் அவன் மேலே பாய வருது. அந்த பையனோட முகத்தில் அவ்வளோ பீதி தெரியுது. யமனே நேரில் வந்து நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இந்த சமயத்தில் ப்ரொஃபஸர் எல்ஃபன் மாசா உள்ளே பூந்து அந்த பையனை காப்பாற்றுறாரு. டே தம்பி கூல் ஆகுன்னு கத்திக்கிட்டு எல்லாரையும் உடனே பில்டிங் உள்ள ஓட சொல்லி ஆர்டர் போடுறாரு. இன்னொரு ரெட் ஹேர் ப்ரொஃபஸர் அந்த பையனை பிடிச்சி இழுக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் தேவையில்லாமல் ஹீரோ மாதிரி சீன் போடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. ப்ரொஃபஸர் எல்ஃபனுக்கு செம்ம காண்டாகுது. நிலமை கையை மீறி போகுதுன்னு அவருக்கு புரியுது. அவர் பயந்த மாதிரியே அந்த அகாடமியோட மேஜிக்கல் ஷீல்டு உடைய ஆரம்பிக்குது. பிரச்சனை ஸ்கூலில் வந்த மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஹெட்மாஸ்டர் ஆஃப் ப்ரொஃபஸர் எல்ஃபன் அந்த பேரியரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒருவேளை ஷீல்டு உடஞ்சா எல்ஃபாண்டாவே டார்கெட் பண்ணுற எல்லா கிங்ஸ் ஆஃப் ரூயினும் ஒன்றா சேர்ந்துரும். அதோட எனர்ஜி வாய்டு ரீஜியனையே காலி பண்ணிடும்னு அவருக்கு செம டென்ஷன். இங்கே இருக்கிற இன்னொரு ஆள் இதை பார்த்துட்டு ஹெட்மாஸ்டர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு புரியாமல் கத்துறான். உள்ளே இருக்கிற குழப்பம் நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் ஒரு பிளாண்டு பையனும் நன்னும் பசங்களை ஸ்பீடாக ஓடி உள்ளே போய் உசுரை காப்பாற்றிக்கோங்கன்னு தொண்டை தண்ணி வைத்த கத்துறாங்க.
மொரட்டு மான்ஸ்டர்ஸ் அந்த ஏரியாவே கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. வார்னிங் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரையும் சண்டை போட வேணாம், உடனே எஸ்கேப் ஆகுன்னு சொல்லுது. அகாடமி கார்ட்ஸ் அவங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. கேப்டன் உடனே டீம் 1 பசங்களை எவாக்குவேட் பண்ணுங்க, டீம் 2 இங்கேயே தடுத்து நிறுத்துங்கன்னு ஆர்டர் போடுறாரு. காட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கூட்டத்தை கெத்தா ஃபேஸ் பண்றாங்க. எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு வெறித்தனமா நிக்கிறாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸோட பவர் ஓவரா இருக்கு. காட்ஸ் கூட்டத்தை அசால்ட்டா அடிச்சு தும்சம் பண்றாங்க. ஒரு சோல்ஜரை ஸ்பாட்லயே கடிச்சு கொதறி கொன்னுருதுங்க. தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம போட்ட பிளானே இல்லையேன்னு நம்ம ஆளுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. நம்ம ஆளு போட்ட ஸ்கெட்சு மொத்தமும் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம ஆளு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். என்ன நடக்குதுன்னு நம்ம ஆளால் நம்ப முடியல. மான்ஸ்டர் சுத்துது, பேரியர் உடையுது. நம்ம ஆளு நினைச்ச ஸ்டோரியில இப்படி ஒரு சீன் வரவே கூடாது. நம்ம ஆளோட பிளான் படி போயிருந்தா இந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் ஆயிருக்காது. அப்போ ஒரு வாய்ஸ் நம்ம ஆளு பேரை கூப்பிடுது. டட் கேம்பல், உனக்கு எவாக்குவேஷன் ஆர்டர் காதுல கேட்கலையான்னு கேட்குறா. அது வேற யாரும் இல்லை, எல்னோர், ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட். மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு மான்ஸ்டரை வெட்டி சாச்சிட்டு செம்ம மாசா என்ட்ரி கொடுக்குறா. எல்னோர் நம்ம ஆளை ஒரு ஷார்ப்பான லுக்கோட பார்க்குறா. இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது சமாளிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியுது. நம்மாளு கண்ணுலையும் ஒரு வெறித்தனம் தெரியுது. எப்படியாவது இந்த கேமை மாற்றணும்னு நம்ம ஆளுக்கு புரியுது. 2 பேரும் அந்த குழப்பத்துக்கு நடுவில் நேருக்கு நேராக நிற்கிறாங்க. நீ ஏன் எஸ்கேப் ஆகாமல் இங்கே நிற்கிறன்னு எல்னோர் கேட்குறா. ஆனால் நம்மால் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதே டைமில் கண்ணாடி போட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் பொண்ணு ஓடி வந்து மொத்த கவுன்சிலும் அசம்பிள் ஆகணும்னு கத்துறா. அந்த பொண்ணு எல்னோரை கூப்பிடுறா. ஆனால் எல்னோர் ரொம்ப கூலா நீங்கள் போங்கன்னு சொல்கிறா. அவள் ஏதோ பெரிய முடிவு பண்ணிட்டான்னு அவள் மூஞ்சிலேயே தெரியுது. நம்மளால எல்னோர் பக்கம் திரும்பி, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை நம்புறியா, நீ என் கூட வந்தா இந்த ஸ்கூலையே நம்ம காப்பாற்றலாம்னு கெஞ்சிறான். அவங்களுக்கு பின்னாடி அந்த கவுன்சில் பொண்ணு எல்னோரை உடனே திரும்பி வர சொல்லி கத்துறா. எல்னோரை கன்வின்ஸ் பண்ண நம்ம ஆளு முன்னாடி பண்ண சம்பவங்களை எல்லாம் லிஸ்ட் போடுறான். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மவுண்டோட இன்சிடென்ட், மான்ஸ்டர் இன்சிடென்ட், அந்த அசாசினேஷன், அப்புறம் ஷிப்பில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாத்தையும் சொல்கிறான். நான் கொஞ்சம் லூசு மாதிரி தான், ஆனால் நான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற ஆள் இல்லைன்னு உனக்கே தெரியுமில்லன்னு சொல்கிறான். அந்த கண்ணாடி போட்ட கவுன்சில் பொண்ணு விடாமல் எல்னோர் அந்த பையனை கூட்டிட்டு உடனே இங்கே வான்னு கத்துறா. அவன் திரும்பவும் என்ன பண்ணுறீங்க பிரசிடென்ட்னு கத்துறா. எல்னோர் சைலண்டாக தலையை குனிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு செம்ம கன்ஃபியூஸில் யோசிக்கிறா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கடைசியாக எல்னோர் ஒரு முடிவுக்கு வரா. அவள் சாரி கேட்டுட்டு நம்மாளு பக்கம் திரும்பி, உன் மேலே நான் வைக்கிற கடைசி நம்பிக்கை இதுதான், தேங்க்ஸ் மேடம், இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மாளு முன்னாடி போகிறான். 2 பேரும் அங்கேருந்து ஓட அந்த கவுன்சில் பொண்ணு செம்ம ஷாக் ஆகி ஏய் எல்னோர்னு கத்துறா. அவங்க போகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு கடுப்பில் இடியேட்னு முணுமுணுக்கிறா. போகிற வழியில் நம்மாளு எல்னோர் கிட்ட பிளானை சொல்கிறான். மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த கிளாக் டவரில் இருந்து தான் வருது, அதை சுற்றி இன்னும் பவர்ஃபுல்லான எவனாவது இருப்பான்னு சொல்கிறான். நம்ம 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அத்தனை மான்ஸ்டர்ஸையும் சமாளிக்க முடியாது, நமக்கு ஒரு பேக்கப் வேணும்னு சொல்கிறான். அப்போது சடன்லி பிளாக் கலர் கோட்டு போட்ட ஒரு குரூப் வந்து அவங்க வழியை மறிக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.